இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சென்சிட்டிவான ஒரு இஷ்யூ பற்றி பேச போகிறோம். வெஸ்ட் பெங்கால் அண்ட் ராஜஸ்தானில் ரீசெண்டாக நடந்த கேங் ரேப் பற்றி பார்க்க போகிறோம். ரேப்ன்றதே ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் விச் இஸ் பனிஷபிள். ஸோ இதுக்கும் மென்டல் ஹெல்த்துக்கும் என்ன சம்மந்தம் அண்ட் குழந்தைங்க ஏன் இதில் எஃபெக்ட் ஆகிறாங்க? இது ஒரு எஜுகேஷ்னலான ஒரு வீடியோ தாங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த கிரைமை பண்றவங்களுக்கு சிமிலரான சைக்கலாஜிக்கல் ட்ரேட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் அது மட்டுமே தான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த கிரிமினல்ஸ்க்கு நிறைய டைம் அவங்களுக்கு அடுத்தவங்க மேலே கண்ட்ரோலும் அத்தாரிட்டேட்டிவ்னஸையும் இம்போஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு வெறி இருக்கும். அடுத்தவங்களோட வலி வேதனையை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு உணரவும் முடியாது. விச் இஸ் அவங்களுக்கு எம்பத்தி அப்படின்றது சுத்தமாக இருக்காது. தான் பண்ணுறது தான் கரெக்டு அப்படின்னு ஒரு ஆணவம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். பெண்கள்னா என்ன, அவங்களுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ மதிப்பு மரியாதை, ஏன் அவங்களுக்கு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்றது ஒன்று இருக்குது. இதெல்லாம் அவங்களால டைஜஸ்டே பண்ணிக்க முடியாதுங்க. ஸோ நான் சொன்ன விஷயம் இது எல்லாமே நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே தான் இது எல்லாமே வரும். அடுத்தது, என்ன யாரையும் கேள்வி கேட்க முடியாது. நான் என் இஷ்டத்துக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை தான் நான் பண்ணுவேன். என்னை யாரும் தப்பு சொல்ல முடியாது. எனக்கு எந்த விதமான பனிஷ்மெண்ட்டும் யாராலையும் கொடுக்க முடியாது அப்படின்னு இந்த மாதிரி ட்ரேட்ஸ் எல்லாம் ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டி டிஸார்டர் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ளே வரும். ரேர் கேசஸில் இந்த கிரிமினல்ஸ் பிடோஃபைல்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது பிடோஃபைல் அப்படின்றது 16 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்க மேலே ஒரு செக்ஷுவல் அட்ராக்ஷன் இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் அவங்க ஆக்ட் அவுட் பண்ண மாட்டாங்க. ஏன் சின்ன குழந்தைங்க இதில் மாட்டிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு வல்னரபிளான ஒரு கேட்டகரி சின்ன பசங்க தாங்க. அண்ட் அவங்கள ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணலாம், அவங்கள பயமூட்டலாம், த்ரெட்டன் பண்ணலாம், அவங்கள ஃபிசிக்கலாகவும் இமோஷ்னலாகவும் ஈஸியாக ப்ரெஷர் இம்போஸ் பண்ணலாம். என்னதான் சைக்கலாஜிக்கல் அப்படின்னு சொன்னாலும் இது ஒரு பனிஷபிளான சிவியர் கிரிமினல் ஆஃபென்ஸ் தாங்க. இதுக்கு நோ எஸ்கேப். நம்ம இதை ப்ரிவென்டிவாக என்ன பண்ணலாம் அப்படின்றத தான் நம்ம யோசிக்கணும். ஃபர்ஸ்ட்டு, உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் பாடி பார்ட்ஸை பற்றி, பாடி சேஃப்டி பற்றி சொல்லி கொடுக்கணும். அடுத்தது, குட் டச் அண்ட் பேட் டச் அப்படின்னா என்ன அப்படின்றத அவங்களுக்கு புரிய வைக்கணும். இன்றைக்கி நம்ம இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் இந்த ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, ஸ்கூல்ஸ்லேயும் செய்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் டினை பண்ணாதீங்க, அக்செப்ட் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுங்க. அடுத்தது, தற்காப்பு கலை, செல்ஃப் சேஃப்டி மெஷர்ஸ், அதாவது கராத்தே மூலியமாகவோ இல்லை கலரிங் மூலியமாகவோ இல்லை மார்ஷல் ஆர்ட்ஸ் மூலியமாகவோ நம்மளோட பெண் குழந்தைங்களை நம்ம சேஃபாக வைக்கலாம். அண்ட் இதில் இன்னொன்று, பெண் குழந்தைகள் மட்டும் இல்லைங்க, ஆண் குழந்தைங்களையும் நம்ம சேஃபாக தான் வைக்கணும். பிகாஸ் திஸ் இஸ் நாட் வெரி ஜெண்டர் ஸ்பெசிஃபிக். நீங்கள் ஒரு பேரண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. உங்கள் விசினிட்டிலேயோ, உங்கள் என்வாயர்மெண்ட்லேயோ, உங்கள் ஃபேமிலிலேயோ சின்ன குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களை கூப்பிட்டு வச்சு நீங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். இல்லை அவங்க பேரண்ட் கிட்ட சொல்லி அவங்களுக்கு சொல்லித்தர சொல்லலாம். கண்டிப்பாக அட் எனி காஸ்ட் உங்கள் குழந்தைங்க சேஃபாக இருக்காங்களா, அவங்களுக்கு சேஃப்டி மெஷர்ஸ் இருந்துகிட்டே இருக்கா அப்படின்ற ஒரு செக் நீங்கள் எப்போவுமே பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அண்ட் இந்த மாதிரி க்ரைம் பனிஷ் பண்ணுறதுக்கு பாக்ஸோ ஆக்ட் அண்ட் பிஎன்எஸ் அப்படின்ற ஒரு ஆக்ட் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த அளவுக்கு க்ரைம் பண்ணுறவங்கள இந்த மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ் மட்டுமே போதுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள்.